இந்த மூட்டு கடக்கு முடக்குன்னு பல வருஷமா சத்தம் போட்டுட்டே இருக்கு, வலியா இருக்கு, ஆயின்மெண்ட் தேய்க்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், மறுபடியும் அதே வலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி கடக்கு முடக்குன்னு வலி வரதான் செய்யும். அதே ஆயின்மெண்ட், அதே ரெஸ்ட், மறுபடியும் டெஸ்ட் பண்றோம். இந்த தடவை விட்டமின் டிஃபிஷியன்சி, கால்சியம் குறைச்சுன்னு சொல்றாங்க. வயசு போயிட்டே இருக்கு, வலி கூடிட்டே இருக்கு, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய வயசுல எக்ஸசைஸே பண்ணலைங்க. வாங்க இப்போவாது பண்ணி சரி பண்ணிக்குவோம். 10 எக்ஸசைஸ் ஃபார் நீ ஸ்ட்ரென்த். 1. தொடை உள்பக்கம் ஒரு கையும் கால் கீழே ஒரு கையும் வச்சுட்டு ரெண்டுத்தையும் நல்லா புஷ் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் கிளைட் ஆகுங்க. அது மாதிரி முட்டியை நல்லா மடக்கி நீட்டுங்க. நம்பர் 2. உக்காந்துட்டு காலை நல்லா பொறுமையா மேல தூக்கி தூக்கி விடுங்க. 3. காலை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வச்சுட்டு நல்லா எந்திரிச்சு நின்றுட்டு உட்காருங்க. அதே மாதிரி காலை மாத்தி திரும்ப திரும்ப செய்யுங்க. 4. வாங்க படுத்துட்டு பண்ணலாம். காலை முட்டி மடக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு 80 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணி விடுங்க மாத்தி மாத்தி. 5. சைட்ல திரும்பி படுத்துட்டு முட்டி மடக்காம காலை 45 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணி விடுங்க. 6. அப்படியே கவுந்து படுத்துட்டு ரெண்டு காலையும் பொறுமையா மடக்கி பொறுமையா விடுங்க. 7. இது மாதிரி ஸ்டெப்ல பொறுமையா ஏறிட்டு காலை கீழே வச்சு இறங்கிக்கோங்க. மாத்தி மாத்தி லெக்க வச்சு ஏறி ஏறி இறங்குங்க. நம்பர் 8. ஸ்டாட்டிக் சைக்கிளுங்க. உட்காந்த இடத்துலயே பொறுமையா பெடல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா ஆரம்பிங்க, அப்படியே ரெசிஸ்டன்ஸை கூட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க தலகாணி மேல ஏறி நின்னுக்கோங்க. அது ஒரு இம்பேலன்ஸை கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலை தூக்கி தூக்கி விடுங்க, ஃப்ரண்ட்ல தூக்கி தூக்கி விடுங்க, சைட்ல தூக்கி விடுங்க, டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுங்க. இதுதான் ஸ்மால் கண்ட்ரோல் மசில் ஆக்டிவேட் பண்ணும். நம்பர் 10. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு குதிகால தூக்கி விடுங்க. ஸ்குவாட் பண்ண மாதிரியே குதிகால தூக்கி விடுங்க. பெயின் இஸ் ஃப்ரெண்டுங்க. உடம்புல வர 98% பெயின் இந்த மாதிரி மெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனால தான் வருது. அது அலட்சியமா விடுறதுனால தான் தேஞ்சு ஆப்ரேஷன் அளவுக்கு போகுது. அவார் ஆயிக்கோங்க. உங்களுக்கு என்ன பெயின் இருக்குன்னு பக்கத்தில் இருக்க கிளினிக்கை எவாலுவேட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசி.